இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ். ஓகே. ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க, இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும் மேக்ஸிமம்? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வாங்குறோம். நம்ம தான் யாரு? இன்சூரன்ஸ வாங்குறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு இன்சூரன்ஸ் இதுவ நம்மளுக்கு நம்ம விப்பாங்க. சரிங்களா? ஸோ அத நம்ம வாங்கி வச்சுப்போம். என்ன நடக்கும்? ஆ இப்ப நம்ம ஒரு கார் இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம், இல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு இயர் பெர் ஒரு இயர்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, அந்த இயர்ல நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட கிளைம் பண்ணிப்போம். வரலன்னா கிளைம் பண்ணிக்க மாட்டோம். இல்லைங்களா? அப்படிதான் இல்லைங்களா? ஸோ அதே மாரி தான் ஆப்ஷன்ஸு. நான் இத வச்சு உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் ரொம்ப கிளியரா புரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்னா, இப்ப இன்சூரன்ஸ் வாங்குறாங்க இல்லையா? இன்சூரன்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? இன்சூரன்ஸ் பையர்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் அமௌண்ட்ட குடுத்துட்டு, ஒரு பிரீமியம் அமௌண்ட் குடுத்துட்டு, ஒரு 3,500 12,000 10,000 ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஆக்சிடென்டலா ஏதாவது ஆச்சுன்னா, ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது இப்ப ₹10,000 பே பண்றோம் பிரீமியமா. ஸோ 1,00,000 அவரேஜ், 10,00,000 அவரேஜ்ல நம்ம வந்தோம்னா, ஸோ அந்த அமௌண்ட்ட வந்துட்டு நம்ப வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஆ இதுதான் வந்துட்டு இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட எக்ஸாம்பிளான இது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இன்சூரன்ஸ் பையர்ஸ். அதாவது நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பையர்ஸு. இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, இவங்க வந்துட்டு 100 பேர்கிட்ட இதே மாரி பிரீமியம் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி. ஸோ சம்திங் அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் ஆனா, அந்த இயர்ல வந்துட்டு டைம் பீரியட்னா ஒரு இயர் போடுறாங்கன்னா, அந்த இயர்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு அதே டைம்ல வந்துட்டு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும்னா, ப்ராப்ளம் வராது. ப்ராபபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்போ வந்துட்டு அந்த பிரீமியம் கலெக்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே யாருக்கு போரும்? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அமௌண்டுமே வரும். சரிங்களா? மார்க்கெட்ல வின் பண்றவங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் லாபத்த பார்க்குறவங்களும். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, அதாவது வந்துட்டு எல்லாருக்குமே சம்டைம்ஸ் ஏதாவது ஆக்சிடென்டலா ஆச்சுன்னா, அப்போ வந்துட்டு அவங்க பே பண்ற மாரி இருக்கும். மத்த டைம் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் வின் பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப கிளியரா பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் பையர் யாரு? இன் இன்சூரன்ஸ் பையர் யாரு? நம்ப. அதாவது ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே. இப்ப நான் 3, 4 விஷயத்த இதுல நம்ம படிச்சிருக்கோம். சோ அது மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி யாரு? ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகே. பிரீமியம்னா நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம் இல்லைங்களா? சம் வேல்யூ குடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து பிரீமியம் வேல்யூ. ஓகே. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம காசு குடுத்துட்டு தான் இன்சூரன்ஸ் வாங்குவோம். சோ அது ஒரு அமௌண்ட் குடுக்குறோம்ல, அதுதான் வந்துட்டு பிரீமியம் வேல்யூ. டைம் பீரியட்னா, சோ அந்த இயர் இப்போ வந்துட்டு அந்த இயர் 2000 இப்போ எப்படி சொல்றது? இப்போ 2023ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்குறீங்க. இதுதான் டைம் பீரியட். ஓகே. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணும். இல்லன்னா பே பண்ணாது. ஓகே. இத அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த மணின்னா என்ன? அட் த மணின்னா என்ன? அவுட் ஆஃப் த மணின்னா என்ன? புட் என்ன என்ன? கால்ன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மணின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த மணின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக். ஓகே. ரூ. 100 இருக்கு. ஸோ ரூ. 100லேருந்து வந்துட்டு இதோடைய அதாவது வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னா நான் என்ன சொல்றேன்? ஸ்ட்ரைக் பிரைஸ்னா, ஸோ இப்போ வந்து ரூ. 100 ஸ்டாக் இருக்கிறதால, இதோடைய அடுத்தடுத்த மேல போறதுக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு 110, 120, 130ன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 110 வச்சிருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா 90 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேல போகணும்னா 110. சரிங்களா? ஓகே. 110. அதுக்கப்புறம் 100 120. அதுக்கப்புறம் 130. ஓகே. பிரைஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ போகணும்னா கீழ போகணும்னா 90.
80, ஓகே, 70. சரிங்களா? ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் பிரைஸ் வந்துட்டு இப்படி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்படி போகும், மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ரூபால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு 100 ரூபா இருக்குதுல்ல, ஓகே, 100 ரூபா இருக்கு. 100 ரூபான்றது என்னன்னா கரெக்டா வந்துட்டு பிரைஸ் இப்பதான் வந்துட்டு 99 முடிச்சுட்டு 100 ரூபாய்க்குள்ள ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக். அப்போ வந்துட்டு அதுதான் என்னன்னா அட் த மணின்னா கரெக்டா அடுத்த வர வேண்டியது. கால் சைட்ல வந்துட்டு அட் த மணி வந்து அதாவது மேல போறதுக்கு. இப்ப கரெக்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 99 ரூபா கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டாக். ஒரு 99 ரூபா கிட்ட இருக்கு. 99 ரூபால இருந்து கீழே மேல போகணும்னா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இந்த மணிக்கு பக்கத்துல வச்சுட்டு அட் த மணிக்கு வந்துடலாம். உங்களுக்கு அப்படி சொன்னா ஈஸியா இருக்கும். அட் த மணி, ஓகே, அட் த மணி. அட் த மணினா என்னன்னா இப்போ வந்துட்டு மார்க்கெட் கரண்ட் பிரைஸ்ல வந்துட்டு 99 ரூபாய் கரண்ட் பிரைஸ் இருக்கு. அது கால் சைல் அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா அடுத்தது என்ன வரணும்? 100 ரூபாய். ஓகேங்களா? அது என்னது? அட் த மணி. புட் சைட்ல புட்டு கீழே இறங்கிச்சுன்னா 90. சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொன்னு என்னன்னா கால்னா என்னன்னு பார்த்தோம். கால்னா நம்ம மார்க்கெட் வந்துட்டு மேல போகும்னு நினைக்கிறது தான் கால். சரிங்களா? புட்டுன்னா மார்க்கெட்டு கீழே வரப்போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு புட்டு. இதுல கிளியர் ஆயிடுச்சா? ஸோ கால்னா என்ன, புட்டுன்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்போ 100 ரூபாய் 100 ரூபால இருக்குது. இப்போ 99 ரூபால இருக்குது. 99 ரூபால இருந்து 100 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 100 ரூபா போகும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு அட் த மணி. சின்ன சைஸ் ஆக்கிடுறேன், 20 ஆக்கிடுறேன். ஓகே, இதுதான் வந்து என்ன அட் த மணி. 100 ரூபா தான் வந்து என்னது உங்களுக்கு இங்க போட்டுடுறேன் கன்ஃபியூஷன் இல்லாம. ரூபா தான் என்னது அதோடைய அட் த மணி. அப்போ அட் த மணி, ஓகே, அட் த மணினா அதுக்கு அடுத்தது வர வேண்டிய பிரைஸ். அதுக்கப்புறம் 110, 120, 130 என்ன? அதுதான் வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. அதாவது 100 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லாமே வர வேண்டியது இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்த இருக்கிற எல்லா பிரைஸும் 140, 150 எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது அவுட் ஆஃப் த மணி. வச்சிடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. ஓகே, அவுட் ஆஃப் த மணி. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஸோ திருப்பியும் வீடியோ நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் நிஃப்டியை வச்சு உங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸா புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு கால் சைட்ல வந்துட்டு இது சரிங்களா? அதாவது மார்க்கெட் மேல போகும்னு நினைக்கிறதுல அட் த மணி வந்துட்டு என்னது 100 ரூபாய். அவுட் ஆஃப் த மணி என்னது 110, 120, 130. அதுக்கப்புறம் ஓகே சரியா, கால் சைடு. இப்போ புட்டு சைட்ல என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கால் சைடு புட்டுன்னு வச்சுட்டேன். கால் சைடு வந்துட்டு மேல போகுதுன்னு மார்க்கெட். புட்டு சைடுல வந்துட்டு என்ன வரும்? இப்ப இந்த கரண்ட் பிரைஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொன்னேன் 99 ரூபாய். அப்படின்னா கீழே தானே இறங்கணும். புட்டுன்னா என்ன கீழே இறங்கணும்னு அர்த்தம். அப்ப என்னது 90 ரூபாய். அதானே 90 ரூபான்றது என்னது அட் த மணி. ஓகே,
புட் சைட்ல அட் த மணி என்னது 90 ரூபாய். அவுட் ஆஃப் த மணி 80. ஸோ 80 rupees 70 rupees எல்லாம் வந்துட்டு அடுத்து தான் வரணும் இல்லைங்களா? அதுதான் என்னது அவுட் ஆஃப் த மணி. ஓகே, இதுதான் அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அட் த மணி என்ன அவுட் ஆஃப் த மணி என்னன்னு புரிஞ்சிச்சு, புட்டுன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, கால்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்போ இன்னொன்னு ஒண்ணே தான் இருக்கு. இருங்க, அது ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி. ஓகே, இந்த மணி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன சொன்னேன், கரண்ட் பிரைஸ் வந்துட்டு 99 ரூபால இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? கரண்ட் பிரைஸ் 950 ரூபா இருக்குதுன்றப்போ கால் சைட்ல 90 ரூபாவை கால் சைட்ல வந்துட்டு அதான் புரியுது, பார்த்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 99 ரூபால இருக்குதுன்னா 100 ரூபா தான் அப்புறமா வரணும். கால் சைட்ல எப்படி 100 ரூபா தான் அப்புறம் வரணும். ஆனா 90 ரூபாய் 80 ரூபாய் கால் சைடை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இந்த 90 ரூபாய், இந்த 70 ரூபாய், 80 ரூபாய், 90 ரூபான்றது எல்லாம் கால் சைட்ல என்னவா இருந்திருக்கும், உள்ள இருக்கும். அதாவது வந்து அதெல்லாம் கடந்து வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தானே பிரைஸ் மேல போகுதுன்னா வந்திருக்கும். அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு கால் சைட்ல இந்த மணி. இது எல்லாமே என்ன, கால் சைட்ல இந்த மணி. ஓகேங்களா? கன்ஃபியூஷனா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதால கண்டிப்பா கன்ஃபியூஷனா இருக்கும். வீடியோ நீங்க திருப்பி பாருங்க. கால் சைட்ல, புட் சைட்ல கிடையாது. கால் சைட்ல, ஏன்னா கால்னா மேல போறது இல்லைங்களா? 99 ரூபால கரண்ட் பிரைஸ் இருக்கு. 99 ரூபால கரண்ட் பிரைஸ் இருக்குதுன்னா 70, 80 அது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு 70, 80, 90 எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் கால் சைட்ல ஆல்ரெடி கடந்து வந்திருக்கும். கடந்து வந்தது, அதாவது கால் சைட்ல ஆல்ரெடி போன ஸ்ட்ரைக் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மணி. அதுக்கு அடுத்தது வரப்போறது அட் த மணி. அதுக்கு அடுத்த பிரைஸ் கரண்ட் பிரைஸ்னா 99 ரூபாய். 100 ரூபாய்க்கு வரணும்னும் போது 100 ரூபாய் வந்துட்டு என்னன்னா அட் த மணி. 110, 120, 130 எல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. ஓகே, கால் சைட்ல. இது நான் புட் சைட்ல சொல்றேன் பாருங்க. புட் சைட்ல வந்துட்டு கீழே வர வேண்டியது எங்க? சோ இப்போ 99 ரூபாய் இருக்குதுன்னா அடுத்தது எங்க வரணும்? கீழே வந்தா 90. அது வந்து என்னது அட் த மணி. ஓகேங்களா? அப்போ 80, 70 அதெல்லாம் என்னவா இருக்கும் புட் த மணில? புரியுதுல்ல? இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு 99 ரூபால இருக்குப்பா. 99 ரூபால இருந்து 99 ரூபால இருந்து கீழே விழுது. சரிங்களா? 99 ரூபால இருந்து கீழே விழுது. அப்ப 99 ரூபால இருந்து கீழே விழணும்னா அதுக்கடுத்து 99 ரூபானா 90, அதுக்கப்புறம் 80, அதுக்கப்புறம் 70. ஓகே, அப்போ வந்துட்டு 100 ரூபாய், 100 ரூபாய் இருக்குல்ல, 100, 110, 110, 120 எல்லாம் என்னவா இருந்திருக்கும்? 120, 130 எல்லாம் என்னவா இருந்திருக்கும்? இந்த மணில, புட் சைட்ல இந்த மணில இருக்கும். ஏன்னா அந்த பிரைஸ் தான் ஆல்ரெடி வந்துட்டு வந்துச்சு. அது அந்த பிரைஸ்ல தான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே இந்த மணில இருக்கும். சோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சோ நிஃப்டியை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இந்த வீடியோ திருப்பியும் பாருங்க. நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன்னு தெரியல. சோ சார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நிஃப்டியை வச்சு பார்க்கறது சொல்றேன் பாருங்க. கூகுள்ல போயிட்டு ஆப்ஷன் செயின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ நிஃப்டி வந்துட்டு இங்க பார்த்துக்கோங்க. நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி வந்து 19,434 ரூபா 55 காசுல இருக்கு. சரிங்களா? இதை வச்சு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இப்போ கால் சைடு. கால்னா என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் மேலே போறது. அது அடுத்தடுத்து வர ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. ஸோ கிரீன், இந்த எல்லோ கலர் உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அதாவது மார்க்கெட்டு கால் சைடுனா மேல போகணும். அதாவது 19,100, 19,200, 300, 19,400, 19,400, 450 உள்ள ஆல்ரெடி போயிடுச்சு. சோ அதனால இது இந்த மணில இருக்கு. சரிங்களா? டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு அட் த மணி. 19,500ன்றது அதுக்கு அடுத்தது வரப்போற ஸ்ட்ரைக் பிரைஸ். அது அட் த மணி. சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. சோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது எல்லாம் அவுட் ஆஃப் த மணி. ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதாவது 19,550 மேல போறதெல்லாம் 19,550. சரிங்களா? 19,550, 19,600, 19,650 எல்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகுது கால் சைட்ல, அதான் மேல போற சைட்ல. சரிங்களா? ஓகே. இப்போ புட் சைட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்போ எங்க இருக்குன்னு சொன்னேன்? 19,434 ரூபா 55 காசுல இருக்கு. சோ இது எல்லாமே வந்துட்டு புட் சைட் இப்போ வந்துட்டு கீழே இறங்கும். அப்போ கீழே தானே இறங்கணும்.
புட்டுன்னா என்ன கீழ இறங்கணும். 19,434 55 காசுன்னா, கீழ இறங்கணும். 450, 400, 350, 300லாம் வந்துட்டு அடுத்தது வரணும். ஸோ 500, 550 அதாவது 19,500, 19,550, 19,600 எல்லாமே இந்த மணில இருக்கு. அதாவது ஆல்ரெடி கீழ இறங்கிடுச்சு. அதாவது கீழ அதெல்லாம் தாண்டி வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இது இந்த மணில இருக்கு. அடுத்த மணின்னா 19,450. அதாவது எல்லோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அட் த மணி. அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? நீங்க எடுக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமா இருக்கிறதா பார்த்து எடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்பதான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா? ஓஐ. ஸோ இத பத்தின டீடைல்ஸ் ஏதாவது நெறைய வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோஸ் குடுக்குறேன். ஸோ நீங்க அத ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணுமே புரியாத மாரி இருக்கும். ஸோ நீங்க தனிப்பட்ட ரிசர்ச், ஸோ நீங்க லேர்ன் பண்றதுக்கு நெறைய சர்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இன்னும் நெறைய புரியும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதான் ஆப்ஷன் செயின். இப்படிதான் இருக்கும். சரிங்களா? நீங்க இத தெரிஞ்சுக்க வேண்டியது கால்னா என்ன? புட்னா என்ன? சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அட் த மணின்னா என்ன? இந்த மணின்னா என்ன? அவுட் ஆஃப் த மணின்னா என்ன? அப்படின்றது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமா இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஓஐ. அதெல்லாம் அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ட்ரேட் எடுக்கும்போது. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸையும் ஓரளவுக்கு என் சைட்ல இருந்து நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கல் எப்படி மார்க்கெட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணணும்ன்றத மட்டும் தான் நம்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எப்படி அனலைஸ் பண்றது? எப்படி ரிஸ்க்க கம்மியா ஒரு ரொம்ப குறைந்த அளவுல ரிஸ்க்க வச்சு எப்படி ப்ராஃபிட் அதிகமா பண்றது? ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம்.